கோபாலா கோபாலா கோகுல நந்தன கோபாலா நந்தகுமாரா நவனித சோரா பிருந்தாவனச்சர கோபாலா 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 கோகுல நந்தன கோபாலா. வானவர் தாம் மகிழே வன்சகடம் குருளே வஞ்சமுலை பேயின் நஞ்சம் நஞ்சம் அது உண்டவனே கானக வல்விளவின் காய் உதிரக் கருதி கன்றது கொண்டெறியும் கருணிரையன் கன்றே தேனுகனும் முரணும் தென்திரல்வென் அரகன் என்பவர் தாம் மடியே சேரு அதிரச் செல்லும் ஆனை எனக்கொருகால் ஆடுக செங்கீரை ஆயர்கள் பேரேரே ஆடுக வாடுகவே. வானவர் தாம் மகிழே. அசுரெல்லாம் செத்து போயிட்டா உடனே வானவர்கள்லாம் அப்பளாஸ் கொடுப்பாளாம். அவளுக்கெல்லாம் சந்தோஷம். உடனே எங்க பார்த்தாலும் நீ பார்த்துங்கோ, உடனே அவர்கள் தேவ புஷ்பங்களை கொண்டு பொழிஞ்சு துந்துபி முழக்கி எல்லாரும் கை கொட்டுவா. அதனால வானவர்கள் தாம் மகிழ. வன் சகடம் உருள சகடாசுரன் உருண்டு போகும்படியாக காலால ஒரு ஒத விட்டு அந்த பேச்சு பூதனை சாகும்படியாக வாயால அவளுடைய பிராணனை வாங்கி ஒரு வத்சாசுரன் அப்படிங்கிற கன்று வடிவமாக வந்த அசுரன் விளாமரமாக நின்ற அசுரன். அந்த விளாமரமா நின்றதும் அசுரன் தானா, கன்று வடிமா வந்ததும் அசுரன் தானா. அதனால இந்த கன்றை பிடிச்சுன்னு மரத்தை அடிச்சு மரமும் விழுறாப்புல பண்ணி கன்றும் சாக்கறாப்புல பண்ணி கன்றது கொண்டு எரியும். இவனே எப்படி இருக்கிறான்னா கருணிர என் கன்றே, நல்ல கருப்பு கண்டு குட்டியாட்டா இருக்கிறானாம் இவன். தேனுகனும் முரணும் திண் திரள் திண்மையான திரள் உடைய வெண் நரகன் நரகாசுரன் என்பவர் தாம் மடிய. இவர்கள்லாம் மக்கி மடிஞ்சு போகும்படியாக செருனா யுத்தம், அந்த யுத்தத்துல அதிரச் செல்லும் காலில் அதிரும்படியாக நடக்கக்கூடிய ஆனை யானைக்குட்டியே என்னுடைய மடியில நீ செங்கீரை ஆடு என்கிறார். எல்லாம் இப்படியெல்லாம் பின்னாடி நடக்க போற கதையெல்லாம் முன்னாடி சொல்றாளே அப்படின்னாள். ஆனால் இளம்பயிர் முளையில அது இக்குனுண்டா இருக்கும்பொழுது படுத்துற பாடே பின்னாடி என்ன செய்ய போறது அப்படின்னு தெரியறதே. எனக்கொருகால் ஆடுக செங்கீரை ஆயர்கள் பேரேரே ஆடுக வாடுகவே. கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.